மொரேசா ஊரானாகிய மீகா. தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய்ப்போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய்ப்போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். அவனை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இப்போதும் நாம் நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமே. தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் எரேமியாவை விடுதலை பண்ணுவதற்கு பழைய சம்பவங்களை காரணமாக சொல்லுகிறார்கள். மூப்பர்கள் சாதாரண ஜனங்களை விட அதிக ஞானம் உள்ளவர்கள். அவர்களுக்கு தேசத்தின் யதார்த்தம் தெரிந்திருக்கிறது. வழக்குகள் நடைபெறும் போது மூப்பர்கள் எழுந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவது வழக்கம். அதுபோலவே இப்போது தேசத்திலே மூப்பரானவர்களின் சிலர் எழும்பி சபையாகிய ஜனங்களை நோக்கி தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா என்பவன் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தான். மீகா யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய்ப்போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மேடுகளாய்ப்போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். மீகாவைப் போலவே எரேமியாவும் இப்போது எருசலேமுக்கு விரோதமாகவும் தேவாலயத்திற்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். எசேக்கியாவின் நாட்களில் யூதா தேசத்தில் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி உண்டாயிற்று. எரேமியா இப்போது தேவாலயத்தில் வெளிப்படையாக பேசுவது போல அக்காலத்தில் மீகாவும் வெளிப்படையாக பேசினார். சீயோன் வயல்வெளியாக உளப்படும் என்றும் எருசலேம் மண் மேடுகளாய் போகும் என்றும் சொன்னார். எருசலேமில் உள்ள தேவாலயம் பர்வதத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. மீகா தேவாலயத்தின் பர்வதத்தை பற்றி சொன்னபோது அது காட்டில் உள்ள மேடுகளாய் போகும் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்றும் மீகா சொன்னார். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். மீகா 3:12. மீகா சீயோனுக்கு விரோதமாகவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனம் சொன்னார். அவை அழிந்து போகும் என்று நிச்சயமாய் சொன்னார். அவர் எருசலேமுக்கு விரோதமாக பேசினாலும் அவர் கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசியாகவே கருதப்படுகிறார். ஒருவர் தேவாலயத்திற்கு விரோதமாக பேசுவதினாலோ அல்லது எருசலேமுக்கு விரோதமாக பேசுவதினாலோ அவர் கள்ள தீர்க்கதரிசி ஆகிவிடுவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்கள் எல்லோருமே நல்ல தீர்க்கதரிசிகள்தான். கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவர்களே கள்ள தீர்க்கதரிசிகள். மீகா சீயோனுக்கு விரோதமாகவும் எருசலேமுக்கு விரோதமாகவும் தேவாலயத்தின் பர்வதத்திற்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனம் சொன்ன போதிலும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து மீகாவை கொன்று போடவில்லை. எசேக்கியா கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான். கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். தேசத்திலே மூப்பரானவர்களின் சிலர் எழும்பி மீகா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் எசேக்கியா ராஜா மீகாவை கொன்று போடாமல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சின சம்பவத்தையும் ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். இப்போதும் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக மகா பொல்லாப்பை வரப்பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று மூப்பரானவர்கள் தங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுகிறார்கள். எசேக்கியா ராஜாவைப் போலவே யூதாவின் பிரபுக்களும் எரேமியாவின் வார்த்தைகளை கேட்டு அவரை கொன்று போடாமல் கர்த்தருக்கு பயந்து அவருடைய முகத்தை நோக்கி கெஞ்ச வேண்டும். எரேமியா மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எசேக்கியா ராஜா யூதாவின் மனுஷருக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை நியமித்திருக்கிறார். அவர் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார். மீகாவின் வார்த்தைகளை கேட்டு
எசேக்கியா அவருக்கு விரோதமாக தன்னுடைய கைகளை ஓங்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக தன்னுடைய முழங்கால்களை முடக்கி கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினார். கர்த்தர் தங்களுக்கு விரோதமாக நியமித்திருக்கிற நியாய தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று எசேக்கியா கர்த்தரிடத்தில் மன்றாடினார். கர்த்தரும் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். சீயோனும் எருசலேமும் ஆலயத்தின் பர்வதமும் அழிவுக்கு தப்பிற்று. கர்த்தர் யூதாவின் மனுஷரை தண்டிக்காமல் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார். கர்த்தர் தம்முடைய தேவதூதனை அவர்கள் மத்தியில் அனுப்பி அசீரியரின் சேனையை சங்காரம் பண்ணினார். அசீரியர்கள் சீயோனை வயல்வெளியாக உழப்போவதாக சொன்னார்கள். அவர்களால் கர்த்தருடைய சீயோனுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அசீரியர்கள் அழிந்து போனார்கள். இப்போதும் எரேமியாவுக்கு தீங்கு செய்யாமல் எரேமியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் எருசலேமையும் தேவாலயத்தையும் அழிக்க மாட்டார். இந்த சத்தியத்தை தேசத்திலே மூப்பரானவர்களில் சிலர் யூதாவின் பிரபுக்களுக்கும் ஜனங்களுக்கும் ஆலோசனையாக சொல்லுகிறார்கள். பிரபுக்கள் எரேமியாவை குற்றமற்றவர் என்று தீர்மானிக்கிறார்கள். அதன் பின்பு மூப்பர்களில் சிலர் எசேக்கியாவின் நாட்களில் மீகாவின் தீர்க்க தரிசனத்தை ஜனங்களிடம் எடுத்து உரைக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பிய போது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக சொல்லியிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். இவர்களுடைய காலத்தில் உரியா என்னும் தீர்க்கதரிசி கர்த்தருடைய செய்தியை கூறினான். ஆனால் யோயாக்கீமும் இஸ்ரவேல் ஜனங்களும் மனம் திரும்பவில்லை. தீர்க்க தரிசனம் கூறிய உரியாவையே கொன்று போட்டார்கள். இதன் பின்பு அகிகாம் என்பவன் எரேமியாவிற்கு சகாயம் செய்து அவருடைய ஜீவனை தப்புவித்தான். இஸ்ரவேலில் தீர்க்க தரிசனம் உரைத்த ஓசியா, ஆமோஸ் ஆகியோருடைய காலத்திலும் யூதாவில் தீர்க்க தரிசனம் உரைத்த ஏசாயாவின் காலத்திலும் மீகா தீர்க்க தரிசனம் கூறினார். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். சீயோன் வயல்வெளியாக உழப்படும். எருசலேம் மண் மேடுகளாய் போம். இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மேடுகளாய் போம். மூப்பர்கள் மிகவும் ஞானமாக பேசுகிறார்கள். எரேமியாவை கொன்று போட்டால் தங்களுக்கு எதிராக கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும் என்றும் அது வருவதற்கு தாங்களே காரணம் என்றும் அறிவிக்கிறார்கள். வேதாகமத்தில் உரியாவின் தீர்க்க தரிசனம் பற்றி வேறு எங்கும் கூறப்படவில்லை. இந்த உரியாவை பற்றிய குறிப்பு இந்த வசனத்தில் மட்டுமே காணப்படுகிறது. உரியாவின் தீர்க்க தரிசனமும் எரேமியாவின் தீர்க்க தரிசனமும் ஒத்துள்ளது. யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் நியாய தீர்ப்பு வரும் என்று எரேமியாவை போல உரியாவும் தீர்க்க தரிசனம் கூறினான். 2 அல்லது 3 சாட்சிகள் மூலமாக கர்த்தர் தம்முடைய செய்திகளை அறிவிக்கிறார். யோயாக்கீமின் ஆட்சி காலத்தில் உரியா எப்பொழுது தீர்க்க தரிசனம் கூறினான் என்று தீர்மானமாக தெரியவில்லை. யோயாக்கீமின் ஆட்சி காலத்தின் ஆரம்பத்தில் உரியா தீர்க்க தரிசனம் கூறியிருந்திருக்க வேண்டும். எகிப்துக்கு போனவர்கள் ஆபிரகாம், யோசேப்பு, யோசேப்பின் சகோதரர்கள், இஸ்ரவேல் தேசத்தார் ஆதாத், யெரபயாம், யோவகாஸ், யூதர்கள், உரியா, இயேசு கிறிஸ்து.